ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் பேசினேன். இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே வாடகை கொடுத்துட்டு நம்மளால் இருக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கும் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளோட சூழ்நிலையும் சரியில்லாத மாதிரி இருக்குது. கடன் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஊருக்கே போயிடலாங்க. இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வர்ற சம்பளத்தை வச்சு சொந்த வீடு தான், வாடகை இல்லைன்னா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். இவ்வளோ கடன் இங்கே நம்மளால் எல்லாமே பொருள் எல்லாமே விலை கூட தான் விற்கிது இந்த ஏரியாவில். நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா, கிராமத்துக்கு போயிட்டோன்னா நம்மளுக்கு 10,000 வந்தால் கூட போதும். அதை வச்சு நம்ம ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நானும் நம்மளிடையே வேலை பார்த்த ஸ்கூல்லே போயிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் ஒரு மாதம் ஒரு 5,000 சம்பளத்துக்கு நான் போகிறேங்க, ஏதாச்சும் வச்சு சமாளிப்போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம இங்கேருந்து வந்துட்டோம் இருந்தாலும் நம்ம இப்போ 2 வருஷம் ஆக போகுது. ஏதோ நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ எங்கள் அம்மா அப்பா சொன்னது தானே அப்புறம் உண்மையாக இருக்கும். நீங்கள்லாம் எங்கே பிழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க சொன்னாங்க. வெளியில் வர்றதுக்கு காரணமே அது தானே, அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் இந்த மாதிரியெல்லாம் நீ பேசுகிற? தைரியமாக இருப்போம். நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கடன் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால நீ யோசிக்காத. நீயும் இப்போ பிள்ளைய நீ ஸ்கூலுக்கு நாளைக்கு போயிட்டு கேட்குறதுக்கு நீ இது பண்ணு. அவனை போயிட்டு ஸ்கூல் நம்ம சேர்த்துட்டோன்னா, நீ ஏதாச்சும் இங்கே ஸ்கூலுக்கு வேலைக்கு போனோன்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு 10,000 12,000 சம்பளம் கொடுப்பாங்க இந்த ஏரியாவில். கண்டிப்பாக நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒரு 12,000 சம்பளம் வாங்கலாம். நான் இப்போ ஒரு 15,000 வாங்குகிறேன். அதை வச்சு நம்ம கொஞ்சம் கடன்லாம் கொடுத்துடலாம். நான் சீட்டு போட்டிருக்கேன். அது எப்படியும் ஒரு 2 மாதத்துல எனக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா, நம்ம மாதம் ஒரு 3,000 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ஒரு 70,000 80,000 கடன் இருக்குது. அதை சமாளிச்சுக்கலாம் நம்ம. அதை நான் சீட்டை வாங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுவும் உண்மைதாங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் நம்ம போய் வேலை பார்க்க போகிறோம், போனதுலேயே நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போனோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒன்றும் சரியில்லை போல இருக்கு, ஒன்றும் இங்கே சமாளிக்க முடியல போல இருக்குது அப்படின்னு தானே நினைப்பாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மை. அது மாதிரி நினைக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதையும் சொல்லிக்க வேண்டியதில்லை. நம்ம சமாளிப்போம். நீ நாளைக்கு போயிட்டு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஏதாச்சும் பாரு, பக்கத்துலேயே ஃபீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி, மந்த்லி ஒரு 2,000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேங்க, நான் நாளைக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு அக்காவை சொல்லியிருக்காங்க, 2 ஸ்கூல் சொல்லியிருக்காங்க, அதில் நான் கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்த்துட்டு கூட அதே ஸ்கூல்லேயே கூட நான் வேலைக்கு கேட்குறேங்க.